கடலுக்கு அடியில் 93 நாள் வாழ்ந்த ஒரு நபருக்கு, கிட்டத்தட்ட 100 நாள் கிட்ட வாழ்ந்த ஒரு நபருக்கு தன்னுடைய வயசுலேருந்து 10 வயசு அப்படியே பேக்கில் போயிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இதெல்லாம் எப்படிங்க நம்புகிற மாதிரியாக இருக்குது, கம்பி கட்டுற கதையெல்லாம் கட்டுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கிடையாதுங்க. கடந்த 2023 நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான். உங்களை எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும்னு எனக்கு தெரியலை. பட் அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை டிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோசப் டித்தூரி, இந்த நபருக்கு எத்தனை வயசுன்னு பார்த்தீங்கன்னா 56 வயசுங்க. இவர் வந்து புளோரிடா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஓய்வு பெற்ற கடற்படை அதிகாரியாகவும் இருக்கிறார். ஸோ இவருக்கு வந்து அண்டர் வாட்டரில் ரிசர்ச் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. அதுதான் அவருடைய ஃபேஷனாகவே இருக்குதுங்க. ஸோ அதே நேரத்தில் 2023 மிகப்பெரிய சாதனையை செஞ்சுருக்கிறாரு. ரொம்ப நாள் அண்டர் வாட்டரில் வாழ்ந்த ஒரு நபராக இவர் வந்து தன்னுடைய சாதனையை பதிவு செஞ்சுருக்கிறார். இவர் சாதாரணமாக அண்டர் வாட்டரில் வாழ்ந்தது மட்டும் கிடையாதுங்க, அது மூலயமா ஒரு மிகப்பெரிய சாதனை செஞ்சுருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு உண்மையை கூட வெளிப்படுத்திருக்கிறாரு. இந்த ஒரு ரிசர்ச் வந்து ஹியூமன் ரிசர்ச்சில் ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச்சாகவே இருக்குது. ஏன்னா எல்லா சூழ்நிலைகள்லையும் மனிதனுடைய உடல் வந்து எப்படி வாழும், கடலுக்கு அடியில் ரொம்ப ஆழமாக நம்ம போனோம்னா நம்மளுடைய எலும்புகள் வந்து அந்த கடலோட ப்ரெஷரை வந்து தாங்காதுன்னு சொல்லுவாங்க. சுக்கு நூறாக நொறுங்கி இறந்து போயிடுவோம். அதே நேரத்தில் ஜோசப் டித்தூரி வந்து அட்லாண்டிக் கடல் பரப்போட மேற்பரப்புக்கு கீழே கிட்டத்தட்ட 100 ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவு கொண்ட இடத்துல இவர் வந்து 93 நாள் தங்க வச்சிருக்கிறாங்க. இவரை வந்து கிட்டத்தட்ட 100 நாள் தங்க வைக்கிறதா மிகப்பெரிய ஒரு பிளானாக இருந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடியே 93 நாள்லேயே இவர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா வெளியே எடுத்துட்டாங்க. 93 நாளுக்கு அப்புறமா எடுத்த ஜோசப் டித்தூரியை வந்து அதுக்கப்புறமா கொண்டு போய் ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க. கடலில் வந்து அவரை கடலுக்குள்ளே அனுப்புறதுக்கு முன்னாடி அவருடைய டெலோமியஸ் அளவுகள் இருந்துச்சு இல்லையா, அது வந்து அவரை வந்து எடுத்ததுக்கு அப்புறமா 20% வந்து அதிகமாக நீளமாக இருந்திருக்கிறத வந்து அவங்க கவனிக்கிறாங்க. இந்த டெலோமியஸ் அப்படின்னா நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, குரோமோசோம் இருக்கு இல்லையா, அதோட முடிவில் இணைக்கப்பட்டிருக்கிற டிஎன்ஏ வரிசையை தான் டெலோமியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வயசாக இந்த டெலோமியஸுடைய அளவு வந்து குறையும் கூடாது. ஸோ இவருக்கு வந்து 20% வந்து கூடியிருக்கு. இந்த ஒரு காரணத்தினால இவருக்கு வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் பின்னாடி, அவருடைய 10 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய வயசில் என்ன மாதிரியான டிஎன்ஏ மாறுபாடுகள்லாம் இருந்திருக்குமோ அந்த ஒரு மாறுபாடு வந்து இப்போ 93 நாளுக்கு அப்புறமா கடலுக்கடியிலேருந்து எடுத்ததுக்கு அப்புறமா காணக்கூடியதாக இருந்திருக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஒரு உடம்புல 10 மடங்கு அதிகமாக ஸ்டெம் செல் அளவு வந்து அதிகரிச்சிருக்கிறத வந்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரை கடலுக்குள்ளேருந்து எடுத்ததுக்கு அப்புறமா இவர் வந்து தூங்கும்போது ரேபிட் ஐ மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஆழ்ந்த தூக்கத்துக்கு வந்து அதிகமாக போறாரு அப்படிங்கிறதையும் இவங்க என்ன செய்திருக்கிறாங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய கொலஸ்ட்ரால் அளவு மட்டுமே 72% வந்து குறைஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுது. ஸோ இது மூலயமா ரொம்ப அழுத்தமான இடத்துல வந்து நம்மளுடைய உடலில் நேர்மறையான விளைவுகள் ஏற்படுறதை வந்து இவங்களால் அறியக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா, ஸ்பேஸுக்கு அனுப்புகிற ஸ்பேஸ் வீரர்களெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு ரூமில் தங்க வைப்பாங்களோ அதே மாதிரியான ஒரு ரூம் அரேஞ்ச்மெண்ட்டில் தான் அவர் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா கடலுக்கு அடியில் தங்க வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தினசரி ஸ்பேஸ்க்கு போகிறவங்க நம்ம பார்த்தோம்னா தினசரி 1 hour ஒரு 2 hours சரி என்ன செய்வாங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவரும் 1 hour அப்படி இல்லைன்னா 2 hour எக்ஸசைஸ் செஞ்சு சில வேலைகளை செய்கிறதுக்கான சந்தர்ப்பத்தையும் அவருக்கு வந்து அதுக்குள்ளே செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்படி செய்கிறது மூலமாக கண்டினியூஸாக அவர் எப்படி தரைமட்டத்தில் இருந்தாரோ அதே மாதிரியான ஒரு ஃபீலை வந்து கடலுக்கடியிலையும் கொண்டு வரலாம். அப்போ தான் அவருடைய, ஏன்னா நம்ம கடலுக்கடியில் போயிட்டு சும்மாவே இருக்கிறது இல்லையா, ஸோ அதனால் என்ன சைடு எஃபெக்ட் வருங்கிறது தெரியாது. சில நேரம் இப்போ ஸ்பேஸ்லேருந்து கொண்டு வந்தாங்களா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 week மேலே தனிமைப்படுத்தி வச்சுருப்பாங்க. சொல்லப்போனால் அவங்களுக்கு இப்போ நீங்கள் ஸ்பேஸுக்கு போயிட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாமல் வந்துட்டு வந்தீங்கன்னா அது வந்து உங்கள் உடலில் வந்து ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ அதே மாதிரி தான் கடலுக்கல்ல போயிட்டு நீங்கள் வந்தாலுமே கூட அந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால தான் ரப்பர் பேன்கள் எல்லாம் கொடுத்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவருக்கு வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நாசாவும் துணை இருந்திருக்குது. ஏஐ டெக்னாலஜி எல்லாம் நினைச்சிருக்காங்கன்னா அதிகமாக பயன்படுத்திருக்காங்க. ஏன்னா கடலுக்கடியில் இருக்கும்போது நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலை இருக்கு இல்லையா, ஸோ அதனால் நாசாவும் கூட இதில் வந்து கை சேர்த்து நிறைய வேலைகளை வந்து செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இந்த ரிசர்ச் வந்து ஒரு முக்கியமான ரிசர்ச்சாக இருக்குது. முக்கியமாக இன்னொரு விஷயம் நம்ம என்னென்னு பார்த்தோம்னா, இவருடைய உடலில் வந்து மெட்டபாலிசம் அந்த அளவு வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்குது. இதனால அவருடைய உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் என்ன இருக்குன்னா எரிக்கப்பட்டு குறைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயத்தினால அவருடைய உடலுடைய வெயிட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஆனால் அவங்களுடைய தசையில் இருக்கிற நம்ம உடலுடைய பாரம் குறையிறதுக்கும் அதே நேரத்தில் நம்மளுடைய தசைகளுடைய பாரம் குறையிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதுக்கு முன்னாடி கடலுக்கல்ல 73 நாட்கள் ஸ்டே பண்ணினது தான் மிகப்பெரிய சாதனையாக கருதப்பட்டுச்சு. பட் இப்போ வந்து அதை வந்து முறியடிச்சிருக்கிறாரு. 2023 மார்ச் 1ஆம் தேதியில் வந்து ஸ்டார்ட் பண்ண இந்த ஒரு விஷயம் வந்து மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் கிட்ட இந்த ஒரு ரிசர்ச் வந்து முடிஞ்சிருக்குது. ஸோ இது மூலயமா
கடலுக்கு அடியில் இருக்கும்போது இந்த மாதிரியான எஃபெக்ட்லாம் வருதுங்கிறத வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா ரிசர்ச் மூலமாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். இப்போ கூட நாசா வந்து மூணுக்கு ஹியூமன்ஸ் அனுப்புகிறோம், மறுபடியும் அந்த ஒரு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. 2050 எலான் மாஸ்க் என்ன செய்ய போகிறாருன்னா மனிதர்களை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்ப போகிறாரு. அதுக்கான முயற்சிகளை வந்து அவர் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறார். ஸோ ஃப்யூச்சர் வேர்ல்டில் இன்னும் நிறைய சாதனைகளை நம்மளுடைய மனித இனம் வந்து செய்ய போகுதுங்கிறது உறுதியாக தான் இருக்குது. ஸோ இதில் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸை பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் செஞ்சால் இனிமேல் கூட பெட்டர் ஆகும். ஸோ இந்த ரிசர்ச்சை பற்றினா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் டிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான நிறைய கண்டென்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நான் அடுத்த அமேசிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.